குட் மார்னிங். ப்ரொசீட் பண்ணலாம் கிளாஸ். ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம வந்து லாஸ்ட் 2 கிளாஸில் என்ன பார்த்தோம்? இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் டாபிக் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டாவது குப்தாஸ் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? சமுத்திரகுப்தரை சொல்கிறோம். சரியா? ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம் ஃபுல்லாகவே வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் டவுன் த லைன் வந்து சங்கம் ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஹிஸ்ட்ரியில் கொடுக்கல, பட் நம்ம ஹிஸ்ட்ரியில் லோட் பண்ணியிருக்கு. சங்கம் ஏஜுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. சரியா? சங்க காலம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்கிறோம். 300 BC. இல்லை, இதே நான் ஃபாலோ பண்ணி இதை எடுத்திருக்கேன். புதுசாக டைப் பண்ணி இதை அலைன் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இது என்னன்னா 300 BCலேருந்து 300 AD. ஸோ சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம வந்து. இது 300 BCலேருந்து 300 AD. 3ஆம் நூற்றாண்டு பின்னால 3ஆம் நூற்றாண்டு முன்னாடி அதில் சொல்கிறோம் நம்ம. இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 சங்கம் வந்து நடந்தது ஆக்சுவலாக. முச்சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதை வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, தமிழை யார் வளர்த்தாங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் வந்து வளர்த்தாங்க. சங்க காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் சொல்லுவாங்க. அதில் பாண்டிய மன்னர்கள் வந்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க ஆக்சுவலாக. அதில் முதல் சங்கம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தென்மதுரை அப்படிங்கிற இடத்துல நடந்தது. அது இப்போ இல்லையா, கடல்ல மூழ்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தென்மதுரை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஏற்றது யார் அப்படின்னா அகஸ்தியர் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. அகத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் தான் வந்து தலைமை ஏற்றார் ஆக்சுவலா. பட் இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதை அட்டன் பண்ண எல்லாரும் முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில சொல்றாங்க. ஸோ ரிட்டன் ரெக்கார்டோ எவிடன்ஸோ அதுல அவ்வளவா இல்லை, எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆக்சுவலா. ஸோ 2வது சங்கம் வந்து நடந்தது. 2வது சங்கம் நடந்த இடம் எது அப்படின்னா கபடபுரம் அல்லது அல்வை அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. கபடபுரம் அல்லது அல்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கிடுச்சுன்னு சொல்றாங்க, இப்ப இல்லை ஆக்சுவலா. இதுக்கு தலைமையேற்றது யார் அப்படின்னா அகஸ்தியர். ஆக்சுவலா அகஸ்தியர் தான் தமிழ் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு 12 சீடர்கள்ல ஒருத்தர் தான் வந்து தொல்காப்பியர் ஆக்சுவலா. இவங்க 2 பேரா பிறந்திருக்காங்க. ஸோ இந்த பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா லிட்ரரி ஒர்க்ஸ் அப்போ எழுதப்பட்ட இலக்கியம் எல்லாமே வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா, எக்ஸப்ட் தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. தமிழ் இலக்கியத்தினுடைய முதன்மையான நூல் தொல்காப்பியம் சொல்லுவாங்க. த ஓல்டஸ்ட் எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் அப்படின்வாங்க. எழுதினது யார் அப்படின்னா தொல்காப்பியர் வந்து எழுதினாரு. ஸோ இந்த தொல்காப்பியர் யாருன்னா அகஸ்திய முனிவருடைய 12 சீடர்கள்ல ஒருத்தர். தமிழின் தொன்மையான நூல் அப்படின்னு தொல்காப்பியத்தை வந்து சொல்லுவாங்க, இலக்கணம் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்ப குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, போன குரூப் 1ல. இப்ப 3ஆம் சங்கம் எங்க நடந்தது அப்படின்னாக்கா மதுரையில வந்து நடந்தது. சரியா? அதுக்கு தலைமையேற்றது யார் அப்படின்னா நக்கீரர். கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா நக்கீரருக்கு எந்த சங்கம் நடந்தப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி குரூப் 1ல கேட்டிருந்தாங்க போன வாரம். 3ஆம் சங்கத்துக்கு அவர் தான் தலைமையேற்றார் நக்கீரர் அப்படின்னு. நம்ம திருவிளையாடல் படத்துல பார்த்திருக்கோம் இல்லையா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லி ஒரு சீன் வரல, அவர் வந்து நக்கீரர் ஆக்சுவலா. சரி, சங்க கால இலக்கியத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா வரும், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சங்க காலத்துல வந்து இலக்கியங்கள் இருந்தது. 8 தொகைனா 8 நூல்கள், 8 புக்ஸ். 10 பாட்டுனா 10 நூல்கள் இருந்தது. அதுல அகம் புறம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அகம்னா என்ன ஆக்சுவலா அன்பு செலுத்துறது, புறம்னா வீரம், அந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட் பிஹேவியர் சொல்லி சொல்றாங்க. வேற என்னெல்லாம் சொல்றாங்க சங்க காலத்தை பத்தி, வேற என்ன சோர்சஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மெகஸ்தனிஸ் சொல்லி இருக்காரு. ஆக்சுவலா கிரேக்க நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க. மெகஸ்தனிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இண்டிகாப்ல புக் எழுதியிருக்காரு. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி புளோட்டபி, பிளினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாரின் ரைட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல சங்க காலத்தை பத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அசோகருடைய கல்வெட்டுக்கள் இருக்கு இல்லையா, அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா மேல மௌரிய வம்சம் இருந்தப்ப கீழே சவுத் இந்தியாவில் எண்ட்ல வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து அரிக்காமேடுன்னு இருக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல, பூம்புகார், கொடுமணல், இந்த இடத்துல எல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சிகள் எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க எல்லாம் வந்து சங்ககால மக்கள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன போர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சங்க காலத்துல வந்து குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, சங்க காலம் அப்படின்றது மேப் இது ஆக்சுவலா. சங்க காலத்துல வந்து சமவெளி பகுதிகளை 3 பேர் ஆண்டாங்க. ஓகேங்களா, சதர்ன் இந்தியாவில். பாருங்க, இந்த பகுதியில் வந்து சோழர்கள் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. சேர சோழ பாண்டியர்கள் சொல்லுவாங்க.
சேரர்கள் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கேரளா ஆக்சுவலா பாருங்க, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். சேரர்கள் எங்க இருந்தாங்க, அவங்களுடைய கேபிட்டல் வந்து வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கேபிட்டல் வஞ்சி. போர்ட் டவுன் ஒன்று வச்சிருந்தாங்க, முசிறின்னு சொல்லுவாங்க. சோழர்களுக்கு வந்து உறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறையூர் ஊர் வச்சிருந்தாங்க கேபிட்டல். இன்னொரு கேபிட்டல் வந்து காவிரி பூம்பட்டினம், அந்த ஊருக்கு தான் பூம்புகார்னு இப்ப பேர் ஆக்சுவலா. அப்ப காவிரி பூம்பட்டினம் பேர் வச்சிருந்தாங்க. பாண்டியர்களுடைய தலைநகரம் வந்து மதுரை. வைகை வரல மதுரை இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. ஸோ இதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம். சேரர்கள் பத்தி பார்க்கலாம். சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கேரள பகுதியை அப்ப ஆண்டாங்க. அவங்களுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னாக்க வஞ்சி அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல். சரியா, பாருங்க வஞ்சி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி அவங்களுடைய சி போர்ட்ஸ், துறைமுகம் என்ன அப்படின்னாக்க தொண்டி முசிறி ரெண்டு இருக்கு பாருங்க. தொண்டின்னு ஒன்று இருக்கு, முசிறின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தொண்டி முசிறி அப்படி இல்லை ஆக்சுவலா. அவங்க பக்கம் கேரளா சைட்ல அரபிக்கடல வச்சிருந்தாங்க. இங்க என்ன பூ வந்து சூடினாங்கன்னு கேட்பாங்க. பனம் பூ சூடினாங்க. சரிங்களா, பனம்னா என்னது ஆக்சுவலா, பாம் ட்ரீ ஃபிளவர். கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் பாருங்க இப்படி வச்சிருக்கேன். நான் வந்து இது என்ன ஆக்சுவலா சொல்றோம், நம்ம வஞ்சி இல்லையா, பாருங்க வா வி பனம் பூ, பூ பூ அத்திப்பூ, மா மீ வேப்பம்பூ. 3 பேரை பத்தியும் சொல்றேன், ஞாபகத்துக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல வச்சிருக்கேன். வஞ்சி இவங்களுடைய கொடி வந்து வில். வஞ்சி கொடி வில். என்ன பூ யூஸ் பண்றாங்க, பனம் பூ. சரியா, இவங்களுக்கு வந்து என்ன ஆக்சுவலா புகார். இது வந்து புலி. புகார்னா காவிரி பூம்பட்டினத்தை சொல்றாங்க. பூனாக்கா இன்னொரு பூ வந்து புலி. அவங்களுடைய சிம்பிள் என்னது, டைகர் ஆக்சுவலா. அவங்க என்ன பூ யூஸ் பண்ணாங்க, அத்திப்பூ. பாண்டியர்களுக்கு வந்து மதுரை கேபிட்டல் ஆக்சுவலா, மதுரை. சரி, அவங்க சிம்பிள் என்னது, மீன். மீன்ல வந்து சிங்கிள் மீன் கிடையாது, 2 மீன். இங்கிலீஷ்ல கார்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வேப்பம்பூ வந்து யூஸ் பண்ணாங்க. கொஸ்டின்ஸ்ல அந்த மாதிரி கேட்பாங்க, என்ன பூ யார், என்ன கேபிட்டல் அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த சேர மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பத்தி வந்து 1810 அப்படின்னு ஒரு புத்தகத்துல புகழூர் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல மிக முக்கியமான மன்னர் ஒருத்தரை பத்தி சொல்றோம். சங்க காலத்துல இருந்த முக்கியமான சேர மன்னர்கள் அதுல ஒருத்தர் பத்தி சொல்றோம். அவர் பேர் வந்து சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு பேர். அவருடைய பேர் வந்து சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு பேர். அவருக்கு இன்னொரு பேர் பிரகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இவர் என்னன்னா 2வது நூற்றாண்டு 200 BC பத்தி சொல்றாங்க. இவரை பத்தி என்ன தகவல்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவருடைய பிரதர் தான் வந்து இளங்கோ அடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் வந்து சிலப்பதிகாரம் வந்து எழுதினவர். சிலப்பதிகாரம் காப்பியத்தை எழுதினது வந்து இளங்கோவடிகள். இவர் வந்து இவருடைய பிரதர், சேரன் செங்குட்டுவனுடைய பிரதர் ஆக்சுவலா. இன்னொன்னு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க, பத்தினி வழிபாட்டு முறைன்னு சொல்லுவாங்க. கண்ணகி வந்து ஆக்சுவலா வந்து மதுரையை எரிச்சாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. எதுக்காக எரிச்சாங்க, சரி தவறா தண்டனை கொடுத்துட்டாரு கோவலன் அப்படின்னு சொல்லி எரிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஸோ கண்ணகியை வந்து பாத்தீங்கன்னா பத்தினி தெய்வமா வழிபடுற முறையை ஆரம்பிச்சது யாருன்னா இவர் தான், சேரன் செங்குட்டுவன். ஸோ பத்தினி முறையை வந்து அறிமுகப்படுத்தினார் ஆக்சுவலா. அதாவது என்னன்னா, ஒரு ஐடியலான ஒய்ஃப், ஒரு நல்ல சிறந்த ஒய்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு கோவில் கட்டினதும் அவர் தான் ஆக்சுவலா. இமயமலைக்கு போயிருந்தார் ஆக்சுவலா. இமயமலை வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி போயிருந்தார் ஆக்சுவலா. அங்க இருந்து பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு வந்து சிலை வச்சிருக்காரு. ஸோ கண்ணகி பத்தினி வழிபாட்டு முறை கண்ணகிக்கு சிலை வச்சது யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டேட்டாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் உதயனின் சேரலாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. இன்னொரு ரூலர், அவருக்கு வானவரம்பன், பெருஞ்சேரன் உதயன், இமயவரம்பன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேர் ஆக்சுவலா. ஸோ ஒருத்தரை பத்தி தான் சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா, கண்ணகி சிலை வச்சிருக்காரு, பத்தினி வழிபாட்டு முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் சொல்லி அதை பத்தி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து சோழர்கள். சோழர்கள் எங்க ஆண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம, உறையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஆக்சுவலா. உறையூர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து உறையூர், செகண்ட் கேபிட்டல் வந்து காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் அப்படி சொல்லி அவங்க மாத்திருந்தாங்க ஆக்சுவலா. அதுல தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா கரிகால சோழன். கரிகால சோழன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கல்லணை கட்டினார் சொல்ல பாருங்க, இதுதான் வந்து கல்லணை ஆக்சுவலா. கரிகால சோழன் தான் வந்து சங்க காலத்துல தலை சிறந்த சோழ மன்னன். கருன்னு இருக்கும், கரிகால சோழன் அப்படின்னு பேர். பாருங்க, அவருக்கு என்னென்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, புகார் நகரத்தை நிறுவனது இவர் தான்.
இந்த கடைசியில காவிரி போய் கடலை கலக்குதுன்னு சொன்னால புகார் பூம்புகார் அப்படின்னு, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நகரம் இருந்ததுதான். அதை ஃபவுண்ட் பண்ணது இவர் தான், கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. இவருடைய போர் வெற்றிகளை பத்தி பட்டினப்பாலை புக்ல சொல்லியிருக்கிறாங்க. பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு புக் இருக்கு. யார் எழுதினது அப்படின்னா உருத்திரங்கண்ணனார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதுல கரிகால் சோழனை பத்தி அவருடைய வார் விக்டரிஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்லணை டேம் அவர் தான் கட்டினார். பாருங்க, இதுதான் கல்லணை ஆக்சுவலா. திருச்சிக்கு பக்கம் காவிரி ஆத்துல இருக்குது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கல்லணை வந்து பாருங்க, ஏதாவது பேர்டு ஐவியன்னு சொல்லி சொல்லுவாங்க. காவிரி வந்து திருச்சி கிட்ட என்டர் ஆகும் பொழுது முக்கொம்புன்னு ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலா. அந்த இடத்துல காவிரி வந்து ரெண்டா பிரியுது. அங்கதான் ஸ்ரீரங்கம் ஐலண்டை உருவாக்குது. இப்ப ரெண்டா பிரியுது ஆக்சுவலா. சென்டர்ல ஃபுல்லா லேண்ட் இருக்கு ஆக்சுவலா. சரியா, அந்த சென்ட்ரல் இருக்கிற லேண்டு தான் வந்து ஸ்ரீரங்கம் ஐலண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஐலண்ட் வந்து பின்னால கூடி அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த ரெண்டா பிரியுது இல்லையா, அப்ப என்ன ஆகுதுன்னா காவிரி ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல கொள்ளிடம் அப்படின்னு ஒரு ஆறா பிரியுது ஆக்சுவலா. பாருங்க, இந்த மேப்ல பார்த்தாலும் சரி, இந்த பக்கம் காவிரி ஆறு வருது, இந்த பக்கம் இன்னொரு ஆறு ஓடுது, அந்த பக்கம் கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கடைசியில பின்னால போய் கலந்துருது ஆக்சுவலா. இந்த காவிரி ஆறு வந்து கல்லணைங்கிற இடத்துல வந்து இந்த கரிகால் பெருவளத்தான் இருக்காரு இல்லையா, கரிகால சோழன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இங்க வர்ற காவிரி ஆறை நல்லா தேக்கி ஒரு 6 பக்கம் டைவெர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. பாருங்க, 1 2 3 4 5 6. சரியா, ஒரு 5-6 பக்கம் அந்த பக்கம் தண்ணியை எல்லா சைடுமே போற மாதிரி டைவெர்ட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்திலேயே இன்ஜினியரிங் டெக்னாலஜி எதுவுமே இல்லாத ஒரு பீரியட்ல என்ன பண்ணியிருக்காருன்னா சூப்பரா ஒரு அணை கட்டியிருக்காரு. இதுக்கு பேரு கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓல்டஸ்ட் டேம் எதுன்னு கேட்டால் இதுதான் வேர்ல்டுல சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே வந்து சிறையில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வச்சு வேலை வாங்கி இது கட்டினதா சொல்லுவாங்க. இதுக்கு கல்லணைன்னு பேர். காவிரி இப்போ ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, காவிரி தண்ணி போகுது இல்லையா, டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஃப்ளோ இருக்கு. இப்போ வந்து சீசன்ல மழை பெய்யுது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கரிகால் பெருவளத்தானை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெண்ணி போர்னு ஒரு போர் நடந்தது. வெண்ணி அப்படிங்கிற இடத்துல ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில பக்கத்துல கூடிய சேரர்கள் பிளஸ் பாண்டியர்கள் பிளஸ் இன்னும் 11 சிற்றரசர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து ஃபைட் பண்ணாங்களாம். பட் இவர் ஜெயிச்சிட்டாராம். ஸோ வெண்ணி போர்லயும் ஜெயிச்சதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பேரு சொல்றாங்க வாகை பறைந்தலைன்னு ஒரு இடம் ஆக்சுவலா. அந்த சண்டையிலையும் ஜெயிச்சாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கை கீழே இருக்கு இல்லைங்களா, இலங்கை ஸ்ரீலங்கான்னு சொல்றோம் இல்லையா, அது மேலேயும் படையெடுத்து ஜெயிச்சாருன்னு சொல்றாங்க. அவருக்கு ஏஎஸ்ஐ மன்னர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்ஐ மன்னர் 7 மியூசிக்ஸ்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு பேர் வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த வேர்ட் சொல்ல பெரியார் மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கரிகால சோழன். இந்த கல்லணை வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டா சொல்லுவாங்க எல்லாரும். அங்க திருச்சியில கல்லணைங்கிற இடத்துல கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து பாண்டிய மன்னர். ஸோ பாண்டிய மன்னர் எங்க இருந்தாங்க, ஹெட் குவார்டர்ஸ் வந்து மதுரை. அவங்களுடைய போர்ட் வந்து கொர்க்கை ஆக்சுவலா வந்து. ஸோ பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க. அதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னாக்க, நெடியோன் பாண்டியன், முடை திருமாறன், பாண்டியன் முடுக்குருமி பெருவழுதி, நெடுஞ்செழியன் அப்படிலாம் இருந்தாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலர் வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அந்த மதுரை இஷ்யூ வந்தது இல்லையா, அதுல வர்ற ஆள் ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அவருக்கு என்ன பேர் அப்படின்னா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர். நார்த் இந்தியாவில் வந்து ஆரிய படைகள், ஆரியன் ஃபோர்ஸஸ் வந்து ஃபைட் பண்ணி இவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, கோவலனுக்கு தவறா தண்டனை வழங்கியவன் இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கண்ணகி கோவலன் சொல்லுவாங்க இல்லையா, கோவலனுக்கு தவறா தண்டனை வழங்கி மதுரையுடைய கண்ணகியுடைய சாபத்துக்கு ஆளாகி கண்ணகி வந்து மதுரையை எரிக்க காரணமா இருந்தது யார் அப்படின்னா, இந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி பின்னால ரிலீஸ் பண்ணி சொல்றாரு. அவன் வந்து சிலம்ப திருடிட்டான் அப்படின்னு சொல்லிடுவார் ஆக்சுவலா. ஓகேங்களா, அதுக்கு காரணமான இவருக்கு இன்னொரு பேரு தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன்னு சொல்லுவாங்க. தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்லயும் ஜெயிச்சிருக்கிறார் ரெமைனிங்ல அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை பத்தி மதுரை காஞ்சி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, மாங்குடி மருதனார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புக்ல பாண்டிய அரசு, அவங்களுடைய சமூக வாழ்க்கை, மக்கள் எப்படி இருந்தாங்க அதை பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இவங்க பீரியட்ல பாண்டிய மன்னர்கள், சேரச்சோழ மன்னர்கள் இருந்தாங்க சொன்னோம் இல்லையா, இவங்க பீரியட்ல கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேர் பாருங்க, கடையேழு வள்ளல்கள். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து, இவங்க வந்து சமமான சமவெளி பகுதியை ஆண்டாங்க.
லார்ஜஸ்ட் ட்ராக்ட் ஆண்டாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன மலைகளை ஆண்டாங்க ஆக்சுவலா. இப்போ வல்வில் ஓரி வந்து கொல்லிமலையை வந்து ஆண்டார். அந்த மாதிரி 7 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கரையேழு வள்ளல்கள் அப்படின்னு பேர் பாருங்க. இவங்க கரையேழு வள்ளல்கள் இருக்காங்க. பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் இருந்தாங்க ஆக்சுவலா. இந்த 7 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க கொடை வள்ளல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கொடை வள்ளல்னா வாரி வாரி கொடுப்பாங்களா, மக்களுக்காக உருகுனாங்கன்ற மீனிங்ல சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. இவங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க அவங்கவுங்க பகுதியில அவங்க இண்டிபெண்டா ரூல் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சங்க காலத்துல வந்து வேற என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, சதி என்ற உடன்கட்டையர் பழக்கம் உயர் ஜாதி மக்கள் கிட்ட இருந்தது சங்க காலத்துல. ஆக்சுவலா வந்து கேஸ்ட் சிஸ்டமும் இருந்ததா சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. தொல்காப்பியர், அந்த தொல்காப்பியம் எழுதினார் இல்லையா, அது சங்க காலம் பத்தி எழுதியிருக்காரு ஆக்சுவலா. அதுல வந்து 4 கேஸ்ட பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம படிச்சோம்ல கேஸ்ட் சிஸ்டம் வந்து சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது இந்தியாவில் இப்போ வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ன்றது, வேதிக் பீரியட்னு இங்க கீழே வந்து சங்ககாலம் சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. மற்றவர்களும் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. தோடர்கள், இருளர்கள், கூத்தர்கள், அந்த மாதிரி வந்து பழங்குடியின மக்களும் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அந்த அரசு சபையில நடனம் ஆடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கணிகையர் அப்படின்னு பேரும். சரியா? மக்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது என்னன்னா, கூத்து அப்படின்னு ஒரு கூத்து கட்டுவாங்களாம். கூத்து கட்டுறதா சும்மா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து அதுதானோ. சரி, சங்க காலத்துல வந்து எந்த சாமியை கும்பிட்டாங்க அப்படின்னா முருகர் சாமியை கும்பிட்டாங்க. சங்க காலத்து மக்கள் வழிபட்டது வந்து முருகர் கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னு முருகருக்கு பேர். படமெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. சுட்டப்படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து அறுபடை வீடுகள் இருக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டுல. 6 இடத்துல வந்து 6 குன்றுகள், சின்ன சின்ன குன்றுகள்ல அறுபடை வீடுகள் சொல்லுவாங்க. 7வதா கூட ஒரு வீடு இருக்கு, இது மருதமலை. 7வது வீட்டுக்கு பேர் வந்து மருதமலை. அறுபடை வீடுகள் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், மதுரையில் இருக்கு இல்லையா. திருப்பரங்குன்றம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பழமுதி சோலைன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இருக்குது. இந்த பக்கம் மேல திருத்தணி, சுவாமிமலை, இன்னொன்று பழனி. மொத்தம் அறுபடை வீடுகள் 6 சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் வந்து பழனி, கமர்ஷியலா ரொம்ப ஹிட்டான இடம் வந்து பழனி. அதுக்கடுத்து திருச்செந்தூர் சொல்லுவாங்க. 2 பில்கிரிமேஜ் வந்து அதிகமா போவாங்க. ஹீரோ ஸ்டோன் அல்லது நடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருந்தது. போர்ல வந்து இறந்து போன வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க சமாதிக்கு மேல வந்து கல் வச்சிருந்தாங்க. அதுக்கு நடுகள் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ வர்ஷிப்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ பெண்கள் நிலை எப்படி இருந்தது சங்க காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெண்கள் பாருங்களேன் ஈக்குவலண்டா ட்ரீட் பண்ணதா சொல்றாங்க. பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. ஔவையார், நச்செல்லையார், காக்கை பாடினியார் அப்படின்னு இருந்திருக்காங்க ஆக்சுவலா. காதல் திருமணம் வந்து அப்ப அலவுடா இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. சுயம்பரம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமருக்கே அப்படிதான் சொல்லுவாங்க. ராமர் வந்து அயோத்திக்கு போய் அந்த வில் வச்சிருந்தாங்களாம். அந்த வில்லை யார் வந்து எடுத்து விடுறாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சீதா தேவி அம்மா இருந்தாங்க. அந்த மேட்ச் பிக்சிங்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரு கணவன் தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க அந்த சுயம்பரம் சொல்லி இருக்கு பேர் அந்த காலத்துல. ஸோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு ஆக்சுவலா. இங்க தமிழ்நாட்டுல என்னவா இருந்ததுன்னா, யாரு மாடு பிடிச்சி வீரர்களா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ மிக முக்கியமான தொழில் என்னவா இருந்ததுன்னா விவசாயம் இருந்தது ஆக்சுவலா. வேற என்ன சொல்றாங்க தமிழ் உலகத்தை பத்தி, சங்க காலத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, மணிமேகலை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பௌத்த காப்பியம் சொல்றாங்க. அது புத்திஸ்ட் சம்பந்தமா வருதுன்னு. அது தமிழ் இலக்கியத்தின் ஒடிசின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஒடிசின்னு ஒன்று வேர்ல்டு ஃபேமஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அதை சொல்றாங்க பாருங்க. தமிழ் இலக்கியத்தின் தந்தைன்னு யாரை சொல்றாங்கன்னா அகஸ்தியரை வந்து சொல்றாங்க. அகஸ்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா. எக்ஸ்போர்ட்ஸ் எங்க பண்ணிருக்கீங்கன்னா ரோமன் நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. மஸ்லின் துணி, ஜெம்ஸ்னா அந்த கல், பேர்ல்ஸ்னா முத்துக்கள், ஸ்பைசஸ்னா மசாலா பொருட்கள். இம்போர்ட் என்ன பண்ணிருக்கீங்கன்னா கோல்டு, ஹார்ஸ், ஒயின் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. சங்க காலம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலா. மொழியை வளர்க்கறதுக்காக சங்கம் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு 10,000 இயர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 10,000 வருஷத்துக்கு மேல வந்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துருக்கிறாங்க. எவ்வளவு போயட்ஸ் அட்டன் பண்ணான்னு சொல்றாங்க. 8598 போயட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 197 பாண்டிய மன்னர்கள் வந்து ஆதரிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க காலத்துல வந்து என்ன துறைமுக நகரம் இருந்ததுன்னா புகார் நகரம். அதாவது காவிரி பூம்படி புகார் ஒண்ணுதான். கொற்கை, முசிறி, தொண்டி, வஞ்சி அப்படின்லாம் வச்சிருந்தாங்க ஆக்சுவலா. வெளிநாடுகள் கூட கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்றாங்க. கடல் கடந்து போயிட்டாது சம்பாதிச்சுட்டு வா
அப்படின்னு சொல்லி மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இதுலயும் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. நம்மளது தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஆக்சுவலா ஸோ அரசருக்கு உதவுறதுக்காக வந்து 5 டீம் இருந்துதான். யார் யாரு? அமைச்சர்கள், அதே மாதிரி அந்தணர்கள், நம்ம பிரீஸ்ட்னு சொல்றாங்க அவங்க, மிலிட்டரி கமாண்டர்ஸ், அப்புறம் என்வாய்ஸ்னா அம்பாசடர்ஸ், ஸ்பைஸ்னா ஒற்றர்கள். ஆக்சுவலா பட்டினப்பாலை அப்படின்ற நூல்ல புகார் நகரத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி கரிகால் பெருவெள்ளத்தானை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இதுல இந்த லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. பாண்டியர்கள் அவங்களுடைய சிம்பல் என்னது? மீன். ஆக்சுவலா கேபிட்டல் என்னது? மதுரை. ஸோ அவங்களுடைய துறைமுக நகரம் வந்து கொர்க்கை. ஆக்சுவலா கேபிட்டல், சிம்பல், நெக்ஸ்ட் வந்து போர்ட், அப்புறம் என்ன ஃப்ளவர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் லிஸ்ட் கொடுத்தது. சேரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க போன்னா அம்பு. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் வந்து வஞ்சி அல்லது கரூர் அப்படின்ட்டு, போர்ட் வந்து முசிறி தொண்டி அப்படின்றது. சோழர்களுடைய சிம்பல் வந்து டைகர். ஆக்சுவலா கேபிட்டல் வந்து உறையூர் அல்லது புகார். போர்ட் வந்து புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம். ஸோ சங்க காலத்துல வந்து மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து 5 டிவிஷனா பிரிச்சிருக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ குறிஞ்சிங்கிறது என்னது? காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? காடு. அது கடவுள் என்ன சொல்றாங்க? முருகரை சொல்லுவாங்க. முருகர் குன்று மேல இருப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க என்ன தொழில் செஞ்சாங்க அப்படின்னா வேட்டையாடுதல் செஞ்சாங்க. முல்லை நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து முல்லை நிலம்ங்கிறது என்னது? ஆக்சுவலா முல்லை காடு. எப்படி இது என்னது? குறிஞ்சி இது மலை. ஆக்சுவலா ஸோ முல்லைன்றது காடு, இங்க பேசுறது போட்டிருக்கு. ஸோ மாயோன் அப்படின்றது கடவுள் வந்து. மருத நிலம் வந்து பாத்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர்ல. இந்திரன் வந்து கடவுள். ஆக்சுவலா நெய்தல் வந்து கடல் ஓரத்துல இருக்கிறது. ஆக்சுவலா கடலும் கடல் சார்ந்த இடமும் வருண பகவான் சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட்ல பாலை அப்படின்னு இடத்துல கொற்றவைன்னு சொல்றாங்க. அவங்களுடைய தொழில் வந்து திருட தொழில் சொல்றாங்க, களவு தொழில் சொல்றாங்க. ஸோ சங்கம் பீரியட்ல வந்து 3வது செஞ்சுரி பீரியட்ல அது காணாம போயிடுச்சு. சங்க காலம் காணாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்க வந்து கலப்பரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்தாங்க. ஸோ சங்க காலம் போறதுக்கு காரணம் கருத்து கலப்ராஸ் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ் நாட்டை வந்து அக்குபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சங்கம் பீரியட்ல என்ன இருந்ததுன்னா ஜைனிசம், புத்திசம், சமண மதமும் புத்த மதமும் வந்து நார்த் இந்தியாவில் நம்ம ஃபிளரிஷ் ஆச்சுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். புத்த மதமும் சமண மதம் வந்திருந்தது. அது இங்க இந்த சொசைட்டிலேயே இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து சங்க காலத்தை பத்தி. சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கொடுப்பாங்களாம். குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கை எடுத்துருவாங்களாம், கால் எடுத்துருவாங்களாம், நாக்கு எடுத்துருவாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அவ்வளோ